தாய் தமிழ் உறவுகளுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோக்களை காண மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக நம்முடைய வீடியோக்கள் வரையில் அதற்கு பிரதான காரணம் தளபதி விஜய் அவர்கள் விமர்சனங்களுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம், அதை கடந்து போங்க அப்படின்னு சொன்னதால் நம்ம தமிழக வெற்றி கழகம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் முக்கியமான முடிவுகளை அறிவிக்கும் என்றதுக்கு பிறகு நாம் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் ஸ்டப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்று அனைத்து விதமான முடிவுகளும் வெளியாகி இருக்கின்ற சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகம் அதிரடியான சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக அவர் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பல சக்திகள் இப்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய பெயரளவில் மட்டும் வீரம் இருக்கக்கூடிய இந்த கேவலமான ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணின்றதால் நம்ம ஒரு அடக்கமாக ஒரு மரியாதையாக பேச வேண்டிய தேவையாக இருக்கு, கேவலமான ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய நடவடிக்கைகளை நம்ம கொஞ்சம் பேசிவிட்டு அடுத்தது வீரலட்சுமி அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்குரிய ஒரு தளபதி ரசிகராக நம்முடைய பதிலையும் கொடுப்போம். முதலாவது சரி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகம் சார்பில் தளபதி முதியோர் உதவித்தொகை திட்டம் விரைவில் 234 தொகுதிகளிலும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. தளபதி விஜய் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க இந்த திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு செய்ய வேண்டிய அனைத்து விதமான விடயங்களையும் தற்போது தளபதியும் தளபதி ரசிகர்களும் தற்போதே ஆரம்பித்து விட்டார்கள். இது எதிர்க்கட்சிகளுக்கு, அதாவது ஒரு புதிதாக ஒருவர் இதிலே மக்களின் மனதை வென்றுவிடக்கூடாது என்பதற்காக நிறைய பேர் சதித்திட்டம் தீட்டக்கூடிய நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி குன்றக்குடி ஆவுடை போகையில் டாக்டர் பிரபு அவர்களின் ஏற்பாட்டில் சுமார் 20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள், 3 சக்கர மிதிவண்டி, 800 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி வீதம், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர், தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு அவர்களுடைய வேகம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்றே சொல்லலாம். அதாவது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் தற்போதே இருந்தே அவர் தொடங்கிவிட்டார். அது தொடர்பான வீடியோக்கள் காணொலிகளில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தடுத்து தளபதி விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் பல திருப்புமுனைகள் தற்போது நிகழ இருக்கின்ற சூழலில் இப்படியான கட்சி பணிகள் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு தெரியும், அந்த வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார், ஒரு பெண்மணி. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதுல 2 விதம். அதாவது ஒன்று தான் தனிப்பட்ட தன்னுடைய சொந்த உழைப்பால் உயர்ந்து மக்கள் மனதை வென்று எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஒருவராக மாறுறது. அது ஒரு ரகம். அது உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் அந்த வழியை பின்பற்றுவாங்க. இந்த வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த பெண்மணி செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு 2 பேர் தான் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எதிரி. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, அதாவது செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் தளபதி விஜய் அவர்களும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு இந்த வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரை மட்டும்தான் இவ டார்கெட் பண்ணுவாள். வேற யாரை பற்றியும் எந்த பிரச்சனையை பற்றியும் இவ பேச மாட்டான். இவ பேசுகிற பிரதான ஒரு பிரச்சனை, அதாவது முன்னையும் நீங்கள் இவ ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிருப்போம். இதுக்கு முன்னுக்கு இந்த மூஞ்சையெல்லாம் எங்கடா இருந்துச்சு, நம்ம கண்டேறிக்க மாட்டோம் நம்ம லைஃப்பில். இப்படி அதாவது ஒரு பிரபல்யத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம தொட்டமாக இருந்தால் நம்ம ஈஸியாக எல்லோராலும் பேசப்படுவோம். ஊடகங்கள் ஊடகத்தில் கவனம் நம்ம மேலே திரும்புங்கிறதுக்காக வேண்டி ஒரு அசட்டைத்தனமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டு இப்போது சமூக ஊடகங்களில் அவங்க பேசக்கூடியதை நிறைய பேர் ஷேர் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவங்களுக்குரிய பதில்களை தளபதி விஜய் ரசிகர்களாகிய நம்ம சேர்ந்து இவங்களுக்கு ரீப்ளே அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு வாருது. அதே டைமில் இன்றைய தினம் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை பார்த்துட்டு அவங்க அடுத்தது அவங்களுக்குரிய நம்ம ரீப்ளே நம்ம இந்த வீடியோவில் கொடுப்போம்.
சரியா? ஓகே, நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக அவங்களுக்குரிய பதிலை வந்து இந்த வீடியோ மூலமாக கொடுப்போம். நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இன்னைக்கு பொது வழியில முன்னாள் ஜேர்னலிஸ்டா இருந்த பாடகி சுசித்ரா வந்து பொது வெளியில ஒரு ஓபன் டாக் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய், தனுஷ், நடிகர் த்ரிஷா இவங்க வந்து இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளிலும் வெள்ளி தட்டுல வந்து கொடிய போதைப் பொருளான கொக்கைன் வந்து பயன்படுத்துவதா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அந்த பாடகி சுமித்ரா வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சுருந்தாங்க. ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது நடிகர் விஜய், நம்ம வந்து மற்றவங்கள பற்றி நம்ம பேச தேவையில்லை, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க பார்த்துக்குவாங்க. தளபதி விஜய் அவர்கள் எதுக்குள்ள இழுத்தத்தால் நம்ம இதுக்கு பதில் அளிக்க வேண்டிய தேவையாக இருக்குது. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் இருக்குது தானே, அந்த ஃபங்க்ஷனில் வெள்ளித்தட்டில் வச்சு வந்து கொக்கைன் யூஸ் பண்ணதாக வந்து ஒரு கூடத்தனமான பைத்தியாரத்தனமான ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க முன் வைத்திருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து உண்மையிலேயே வந்து இது சும்மா ஒரு பேசணுங்கிற இது ஒரு கண்டென்ட்டே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து இந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போதே நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பட்ட புழுகலான பொய்யான ஒரு செய்தி. அதாவது வேண்டுமென்றே தான் ஃபேமஸ் ஆகணும், மற்றாக நிறைய பேர் பார்க்கணும், ஊடகத்தில் கவனம் திரும்பணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிரபலியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தேவையில்லாமலே வந்து சீன்றது. இப்படியான விஷயங்களை வந்து இவங்க அந்த வீரலட்சுமிக்கு வந்து கைவந்த காலை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல இன்னைக்கு வந்து குக்கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அடிப்படை வசதி செய்து கொள்ள உள்ளாட்சி அமைப்புகள் போதுமான நிதி இல்லை. அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து அடிப்படை வசதிகள் வந்து பூர்த்தி செய்ய இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்ல பாலடைஞ்சு போய் பணம் இல்லாத அங்க பாலடைஞ்சு போயிருக்கு. ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இடிகிற சூழலில் பொது சுகாதார கழிப்பிடம் இல்லாம குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நடிகர்கள் வந்து வயசான காலத்துல தலையில முடி கொட்டி போய் நீங்க வந்து அரசியலுக்கு வரீங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து கொள்கைக்கும் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இங்க வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க, கொள்கைக்கு வந்து இங்க ஆட்கள் இருக்காங்க. ஆனா இங்க பணம், தமிழ்நாட்டுல பணம் தான் இல்ல. நாங்க நடிகர்கள் வந்து நீங்க சினிமா துறையில சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கும் நீங்க செலவு செய்யுங்கன்றோம். முதல்ல உங்களுடைய பணத்தை வந்து மக்களுக்கு செலவு செய்யுங்க. இந்த வீரலட்சுமிக்கு நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீரலட்சுமி சொன்ன அதில் ஒரு சொல்கிற முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நடிகர்கள் எல்லாம் வந்து வயசானதுக்கு பிறகு, முடி நரைச்சதுக்கு பிறகு, முடி கொண்டதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க குற்றச்சாட்டாக முன் வச்சுருந்தாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து கட்சிகள் நிறைய தேவையில்லை, இங்கே காசு தான் தேவை, பணம் தான் தேவை, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இதை சீரமைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் வந்து இந்த மக்களுக்காக வேண்டி இந்த சின்ன சின்ன பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேச்சாக இருக்குது. இவங்களுக்குரிய பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் எப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசியலுக்கு வாராருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்துட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும். இன்னைக்கு யார் டொப்பில் யார் இருக்கிறங்கிறதும் தெரியும். யார் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் யார், அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உதறி தள்ளிவிட்டு வார ஒரு தளபதி விஜய் அவர்களை இவர் வந்து இப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஏதாவது ஒரு பின்னால் ஒரு காரணம் ஒன்று இருக்கும். இதையெல்லாம் வந்து இப்படியான விஷயத்தையெல்லாம் வந்து திமுக அரசாங்கம் ஒரு நாளும் கேட்காது. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து திமுகவால் ஏவப்பட்ட ஏவல் நாய்கள் தான். இது விளக்குதா? இது பிரச்சனைக்கு உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிறா இருந்தால் இந்த நாய் வந்து எல்லா பிரச்சனையிலும் நின்று இருக்கணும். ஆனால் இவன் வந்து எல்லா பிரச்சனையிலும் வர மாட்டான். இவன் வந்து காசிக்கு போகக்கூடாது. அதாவது காசு கொடுத்தா விபச்சாரம் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இப்படியான வேலைகளை செய்வா. கீழ்த்தனமான வேலைகளை வந்து இப்படியான எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது தளபதி விஜய் ரசிகர்கள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இல்லை. தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு மக்களால் அதால் நிறைய பிரயோஜனம் அடைஞ்சு வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த நாய் சொல்லுது வந்து, இந்த ஏவல் நாய் வந்து சொல்லுது, காசை வேங்கினா விபச்சாரமும் செய்ய துணிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இப்படியான ஒரு விவாதத்தையும் இப்படியான ஒரு போலி ஊடக வெளிச்சத்துக்கும் ஆசைப்படுவாங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. அதாவது வீரலட்சுமி நீங்கள் எப்படியான வேலை பார்க்குறதுக்கு பதிலாக பேசாமல் பேசி நீங்கள் காசு வாங்கிட்டு விபச்சாரம் செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறது ஒரு மட்டமான ஒரு கேவலமான
ஒரு ஒரு வாயில் நான் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவேன். அது பெரிய பெரிய சர்ச்சையாக மாறுறதுக்கு முன்னுக்கு நான் இந்த கதையை நான் இதில் இடத்துல சொல்கிறேன். இந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய இடையொருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிறதும் விஜய் பேசுகிறதும் மட்டும்தான் இவங்களுக்கு கண்ணில் உறுத்தல் அரைக்கும். என்ன காரணம் தெரியுமா? இவங்க 2 பேரும் வந்து திமுக அரசாங்கத்தை வலுவாக எதிர்க்கக்கூடியவர்கள் என்கிறதால திமுக அரசு வந்து எப்பயும் நேருக்கு நேராக மோதாது. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து 8.19% வாக்கு வாங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றார். ஆனால் இன்னைய வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாயால் வந்து அவருடைய சீமானுடைய பேரை வந்து எப்பயும் உச்சரிக்க மாட்டார். நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பேரை வந்து அவர் உச்சரிக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அதாவது இப்படியான வேலைகள் தான். அதாவது அவங்களுக்கு இணையாக வந்து வேறு யாருமே வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி குறியாக இருப்பாங்க. அதனால் இப்படியான ஆட்கள், இப்படியான ஒரு நாய்கள், காசுக்கு கூவக்கூடிய நாய்கள் வரும்போது இவங்க வந்து பார்த்துட்டு அதை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. உண்மையிலேயே வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலேயே இருக்கா இருந்தால் நீங்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுங்க, ஆதாரத்தை கொண்டு வைத்து உரிய இடத்துல ஒப்படைங்க. இது ஒரு நாய் வந்து எப்படி கேட்க தெரியுமா? ஒரு அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை இன்றைக்கி அரசியலுக்கு வரக்கூடிய தளபதி விஜய் அவர்களை பற்றி கேட்குது. இப்போ தான் அவர் அரசியலுக்கு வாராரு. ஆட்சி அமைக்கையில் ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சராகவோ ஒரு இதாவோ இருந்ததில்லை. அப்போ அப்படியான ஒருத்தரை பார்த்து கேட்கணும். இப்போ நீ வந்து உழவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இந்த பள்ளி இப்படி இருக்கு, இந்த பள்ளி ஸ்கூலில் வந்து என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, பண தேவைகள் இருக்கு இப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அமைச்சிருக்கு, கல்வி அமைச்சர் இருக்காரு, அதுக்குன்னு சொல்லி ஒரு அரசு இருக்கு. அரசாங்கத்திட்ட கேட்காத நீ வந்து விஜய் அவர்களை பார்த்து கேட்கறதுல என்ன உள்நோக்கம் இருக்கு தெரியுமா? அதாவது நீ வந்து விலை பெய்த்தா, அதைத்தான் நான் அந்த கடைசி அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ வந்து இந்த தொழில் செய்கிறதுக்கு காசிக்கு படுக்கலாம்.